இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே நவகிரகங்கள் 9 இருந்துக்கிட்டு இருந்தால் கூட சனி பகவானை பற்றிய பயம் எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம். அந்த வகையில் அந்த சனி பகவான் ஒருவருடைய வாழ்க்கையில் 3வது முறை வரும் பொழுது அது மரணச்சனியாக பாவிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் சனி மங்கு சனி, 2வது சனி பொங்கு சனி, 3வது சனி மரணச்சனி அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அப்படி 3வது சனி வரும் பொழுது மரணச்சனி ஏற்படுமா, மரணம் என்ற பாதிப்பை ஏற்படுமாங்கிற கேள்வியை மிக மிக பக்குவத்தோடு அப்படிங்கிறத விட மிக மிக பதைப்போடு கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே அதாவது 7.5 சனி அப்படிங்கிறத விட அதாவது முதல் சனி எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் 4 முறை சனி பகவான் எட்டி பார்ப்பார் அப்படிங்கிறது தான் நிச்சயமான விதி. அதில் முதல் சனி மங்கு சனி, 2வது சனி பொங்கு சனி, 3வது சனி மரணச்சனி அப்படிங்கிறது சனி பகவானுடைய சாஸ்திரத்தில் கொடுக்கப்படல. முதல் சனி மங்கு சனி அப்படிங்கிறது எதனால் அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் கொடுப்பார். ஆனால் 2வது சனி பொங்கு சனி அப்படிங்கிறதுல அர்த்தம் கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதனால் 2வது சனி பொங்கு சனின்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல் சனி மங்கு சனியாக இருந்துன்னு வைங்களே, இந்த முதல்ல சனி பகவான் வரும்பொழுது நமக்கு உலக அனுபவங்களும் உலக கஷ்டங்களும் ஏற்படும் பொழுது நம்ம அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பழகிடுவோம். பழகினதுக்கப்புறம் 2வது சனி நமக்கு என்னதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்கக்கூடிய ஒரு தகுதி நமக்கு தானாகவே அமைஞ்சிருது. அதே மாதிரி 3வது சனி மரணச்சனி அப்படிங்கிறது கிடையாது. 3வது சனி மருத்துவ சனி. எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் தன்னுடைய 3வது சனி வரும் பொழுது தன்னுடைய வயசு எந்த வயசாக இருந்தாலும் மருத்துவ செலவுகளை சந்திக்கக்கூடியது, உடல் ரீதியான வகையில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரு பக்குவங்களை சந்திக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் உருவாகும். 4வது சனியாக வரும் பொழுது தான் மரணச்சனி அப்படிங்கிறது. அது விதி, அந்த விதியை வெல்ல முடியாது. 4வது வரக்கூடிய மரணச்சனியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எவ்வளவுதான் அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும், எவ்வளவுதான் வீரமிக்கவராக இருந்தாலும், எவ்வளவுதான் அரசியல் பலம் உள்ளவராக இருந்தாலும், ஏன் எவ்வளவுதான் ஆன்மீக பலம் உள்ளவராக இருந்தாலும் 4வது சனி மரணச்சனி என்ற அந்த சனிக்கு தப்ப முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இன்றைய ஆன்மீக தகவலில் நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது நவ கிரகங்கள் 9, இந்த 9 நவ கிரகங்களில் எந்த கிரகத்துக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை, அதாவது எந்த கிரகத்துக்கு சக்தி அதிகம், எந்த கிரகத்துக்கு யோகம் அதிகம், அல்லது எந்த கிரகத்துக்கு அதிர்ஷ்டம் அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை யதார்த்தமாக கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக நவ கிரகங்கள் 9 அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி கேள்வியிலே நீங்களே கேட்டிருக்கீங்க, நீங்களே சொல்லியும் இருக்கிறீங்க. அப்படி நவ என்றால் 9 என்ற இந்த 9 கிரகங்களில் சூரிய பகவானுக்கு ஒரு வீரியம் அதிகமாக இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நவ கிரகங்களிலேயே தகப்பனார் என்ற பிதா என்ற ஸ்தானத்தில் சூரிய பகவானும், மாதா என்ற ஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறாங்க. சூரிய பகவானுக்கு அடுத்து சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஆதிக்கமாக, இந்த சூரியன் சந்திரன் இருவருக்கு மேலாக செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. இந்த அதற்கடுத்து புதன் பகவான் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை, அந்த கிரகத்தோட வலிமையை, அந்த கிரகத்தோட யோகத்தை வாங்கி தரக்கூடிய வல்லமை புதன் பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான், இந்த குரு பகவான் பொதுவாகவே வல்லமை அப்படிங்கிறத விட சுப கிரகம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த குரு பகவான் முடிஞ்ச அளவுக்கு யோகமானவராக நல்லவராகவே இருக்கிறதுனால மற்ற கிரகங்களை விட குரு பகவான் அதிகபட்ச ஒரு வலிமை உள்ளவராக இருந்துட்டு இருக்கிறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மிகப்பெரிய சுபத்தன்மையும் இந்த குரு பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதற்கடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாகவே ஒரு மனுஷாலுடைய ஜாதகத்தில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சுக்கிர பகவான் மற்ற எல்லா கிரகங்களை விட அதிகபட்ச வல்லமை உள்ளதாக இருந்துகிட்டு இருக்குது. அதற்கடுத்து சனி பகவான், இந்த சனி பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா சாஸ்திரமோ ஜாதகமோ தெரியுதோ இல்லையோ, நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, சனி பகவான் சொல்வதற்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, பயபக்தியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தம். அந்த வகையில் சனி பகவானுக்கு மற்ற கிரகங்களை விட ஆதிக்கமும் வல்லமையும் ஸ்தான பலமும் அதிகம். ஆனால்
இந்த சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுக்கு மேலே சாயா கிரகங்களாகவும் ஷட்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு வாய்ப்பு வல்லமை அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மற்ற கிரகங்களை விட சக்தி அதிகம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு தான். இந்த அத்துணை கிரகங்களையும் விழுங்கக்கூடிய, அத்துணை கிரகங்களையும் பீடிக்கக்கூடிய சக்தி இந்த ராகு பகவானுக்கு இருக்குது. ஆனால் இந்த ராகு பகவானுக்கு மேலே கேது பகவானுக்குத்தான் அதிகபட்ச வலிமை இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆக நவ கிரகங்களில் அதிகபட்சமான பலம் அப்படிங்கிறது கேது பகவானுக்கு உண்டான விதி. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த 9 கிரகங்களும் எந்த மாதிரியான அமைப்பு, எந்த மாதிரியான ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்ணியமாக வழங்குவாங்க அப்படிங்கிறது தான் புண்ணியமான விதி. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வழக்கமான கேள்விகளை விட அழுத்தமான அதிகமான கேள்விகள் வந்திருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்கள், அதாவது சகோதரிகள் கேட்குற அதிகமான கேள்வி, சார் எந்த நாளில் தங்கம் வாங்கினா அல்லது எந்த கோரையில் தங்கம் வாங்கினா தங்கம் அதிகமாக சேரும் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக, அதே சமயத்தில் அழுத்தமாக, அதே சமயத்தில் திருத்தமாக கேட்டிருக்கிறீங்க. பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது எந்த சமயத்தில் வாங்கினால் நமக்கு தங்கம் அதிகமாக சேரும் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சேரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஜாதகப்படி யோகம் இருந்து கூட அந்த யோகம் பலிதமாவதற்கு சிறு சிறு தடைகள், சின்ன சின்ன தடைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தடைகளிலிருந்து விலகி நாமும் தங்கம் வாங்கணும், ஓரளவாவது தங்கம் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அதற்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த நாளில் எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புதன்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கிறது சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்கம் விற்பனை செய்கிறது அப்படிங்கிறத விட தங்கம் வாங்குவது மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை கூட அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வெள்ளி சுக்கிரனுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் தங்கம் வாங்கலாம். ஆனால் புதன்கிழமை நாள் முழுவதும், வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட இந்த புதன்கிழமை புதன் ஓரை வரக்கூடிய நேரங்களிலேயோ அல்லது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஓரை வரக்கூடிய நேரங்களில் தங்கம் வாங்குறது ரொம்ப சிறப்பு. புதன்கிழமையும் புதனுடைய கோரை அல்லது சுக்கிரனுடைய கோரையில் தங்கம் வாங்கலாம். வெள்ளிக்கிழமையும் புதனுடைய கோரை அல்லது சுக்கிரனுடைய கோரையில் தங்கம் வாங்கலாம். உதாரணமாக புதன்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே புதகோரை இருக்கும். வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே சுக்கிர பகவானுடைய ஓரை இருக்கும். ஆனால் அதிகாலை 6 மணிக்கு தங்கம் வாங்கிறதுக்கு கடை நீக்கியிருக்காது இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த நேரத்தில் எந்த நாளில் தங்கம் வாங்கினாலும் அது முடிஞ்ச அளவுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையாக இருக்கிறது நல்லது ஒன்று. அதே சமயம் வாங்கின தங்கத்தை உடனே உங்களுடைய அங்கத்தில் போட்டுக்காமல் அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அந்த தண்ணீருக்குள்ளே நீங்கள் வாங்கின தங்கத்தை முக்கி போட்டுட்டு அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி, இஷ்ட தெய்வத்தை நினச்சி, எனக்கு தங்கம் நிறையா சேரணும், என்னுடைய ஜாதகப்படி எனக்கு எந்த மாதிரி யோகம் இருக்குதோ அந்த யோகங்கள் சிதறுபடாமல் எனக்கு கிடைக்கிறங்கிற விஷயத்தை ஒரு வழிபாடாக வச்சுக்கிட்டு பூமாதேவியை தொட்டு வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதே நாள் மாலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு சுக்கிர ஓரையில் பிரார்த்தனை வச்சுக்கிறீங்க. அந்த தங்கத்தை ஒரு பித்தளை சொம்பில் தண்ணீரில் போட்டு வைக்கிறீங்க. மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே அந்த தங்கத்தை எடுத்து உங்களுடைய அங்கத்தில் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய தங்க யோகமும் பலிதமாகும். உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் சிறப்பாகவே அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய சகோதரிகள், அதாவது சகோதரிகள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதிகபட்சமான ஆன்மீக கேள்விகள் அதாவது குடும்ப பெண்களிலிருந்து வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த மாதிரி நிறைய குடும்ப பெண்கள் இந்த வாரம் கேட்கக்கூடிய கேள்வி, சுமங்கலியாக அதாவது தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கு ஏதாவது வழிபாடு இருந்துகிட்டு இருக்குதா, அல்லது அதற்கு ஏதாவது மந்திரம் வந்துட்டு இருக்குதா, அல்லது அதற்கு ஏதாவது பரிகாரம் வந்துட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை மிக மிக அதாவது சந்தோஷமாக எதிர்பார்ப்பாக கேட்டிருக்கிறீங்க.
நிகழ்ச்சி மீது அதிகமான நம்பிக்கையும் அதிகமான மகிழ்ச்சியும் இருக்கிறதுனால இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியான அப்படிங்கிறத விட நெகிழ்ச்சியான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அந்த வகையில் பெண்களுக்கு அதாவது தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைப்பதற்கு எந்த மாதிரியான வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது தீர்க்க சுமங்கலி யோகத்திற்கு. அதாவது எந்த ஒரு பெண் தெய்வத்து கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம், அதாவது சந்தன குங்குமத்தை வாங்கி உங்களுடைய திருமாங்கலியத்தில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதாவது தீர்க்க சுமங்கலி யோகத்திற்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் பக்தி வச்சுக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் வச்சுக்கிறீங்க, தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை, தனிப்பட்ட முறையில் விரதம் அப்படிங்கிறத விட எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தனம் குங்குமத்தை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறோம். அதே சந்தன குங்குமத்தை உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் எடுத்து உங்களுடைய திருமாங்கலியத்துக்கு வச்சுக்கிறது சிறப்பு. அப்போது அந்த மாதிரி திருமாங்கலியத்துக்கு வைக்கும் பொழுது அடுத்தவங்க கண்ணு முன்னாடி திருமாங்கலியத்தை காட்டக்கூடாது. அடுத்தவங்களுடைய கண்ணு படாமல் நீங்கள் அந்த திருமாங்கலியத்தை சந்தன குங்குமத்தை எடுத்து திரும்பி நின்று வைக்கும் பொழுது அந்த திரும்பி நின்று வைக்கக்கூடிய திசை மறைவாக திரும்பி நிற்கிறோம் இல்லையா, திறந்த வெளி கோயில் சன்னிதானமாக இருந்தால் கூட கொஞ்சம் மறைந்து நின்று தான் மாங்கல்யத்திற்கு சந்தன குங்குமம் வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது தெற்கு முகமாக நிற்காமல் வேறு திசைகளில் நின்று சந்தன குங்குமம் திருமாங்கல்யத்துக்கு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. எந்த கோயிலுக்கு சென்றாலும் இந்த மாதிரியான சந்தன குங்குமத்தை திருமாங்கலியத்துக்கு வச்சுக்கிறது சிறப்பு. இருந்தாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்பாள் சன்னதி, அம்மன் சன்னதிக்கு சென்று அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதமாக விளக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை உங்களுடைய திருமாங்கலியத்துக்கு வச்சு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கணவருடைய ஜாதகத்திலேயே ஏதாவது ஆயுள் கண்டம் இருந்தால் கூட அந்த கண்டத்திலிருந்து உங்களுடைய கணவருடைய பிண்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி உங்களுடைய திருமாங்கலியத்திற்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சந்தனம் செந்தூரத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மிகுதி.